இன்றைக்கி 22/5/26 ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் பயங்கரமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நிஃப்டி கேப் ஓப்பனிங்கே இண்டிகேட் பண்ணுது. க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது. நேற்று நைட்டு ரைஸ் ஆனது, இன்றைக்கி டவுனாக இருக்குது. எப்படி சொல்கிறேன், இங்கே க்ரீனில் தானே இருக்குது அப்படின்னா, நேற்று $100 மேலே இருந்துச்சு. க்ளோசிங் பார்த்திங்கன்னா டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா இன்வெஸ்ட் பண்ணுறதோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்தால் அப் சைடாக டவுன் சைடான்னு சொல்லிட்டு கிளியராக கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்கள். சும்மா அப்படியே பை பண்ணுறதோ செல் பண்ணுறதோ பண்ணாதீங்க. மார்க்கெட் கண்டிஷன் சுத்தமாக சரியில்லை. நான் உங்களுக்கு நிஃப்டி சார்ட் காமிக்கிறேன். அதில் சின்ன ஒரு அனலைஸ் மட்டும் பண்ணுவோம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இது நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேம், ஓகேங்களா? இதில் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இது மே மாதம் மே 12 கேண்டில், இன்சைட் கேண்டில் தான் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தது டவுன் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பாக்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட ஹையை கனெக்ட் பண்ணிக்கிறேன், இதோட லோவை கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த ரெண்டு ஹை அண்ட் லோவை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ்குள்ளே இருக்குங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பேரலல் சேனலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேரலல் சேனலில் கனெக்ட் பண்ணாலுமே இந்த ரெண்டு ஹையும் இந்த ரெண்டு லோவும் கனெக்ட் ஆகுதுங்களா? ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்சைடில் தான் இருக்குது. ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. நீங்கள் வீக்லியில் போட்டாலுமே ஒரு பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இதே மாதிரி கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி க்ரியேட் ஆகும். அப்புறம் அந்த டோஜி கேண்டில் ஹை லோவை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான டிசிஷன் எடுக்க முடியல. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கேபிட்டலை லூஸ் பண்ணிடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ.